மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாலிமர் நியூஸ் உள்ளிட்ட முன்னணி சேனல்கள் அரசு கேபிள்களில் நீக்கம் செய்யப்பட்டதற்கு திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் பத்மஜாவை நேரில் சந்தித்து மாவட்டத்தில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பழைய திட்டப்பணிகளை மீண்டும் அப்படியே தொடர வேண்டும் எனவும் ஆக்கப்பூர்வமான புதிய திட்டப்பணிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் ஆகிய முன்னணி தொலைக்காட்சி சேனல்களில் அரசு கேபிள்களிலிருந்து நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். அப்போது உளுந்தூர்பேட்டை தொகுதி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தவேல், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி, கள்ளக்குறிச்சி நகரமன்ற தலைவர் சுப்ராயலு உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். பொறுப்பேற்றுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் சக சட்டமன்ற உறுப்பினர் உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தவேலு, அதேபோல் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய பெருந்தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், கள்ளக்குறிச்சி நகர்மன்ற தலைவர் சுப்பராயல் உள்ள அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் இந்த மாவட்டம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டம் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த திட்டங்களை விரைந்து நடத்துவதற்கு அவரிடம் வலியுறுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்கு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கின்ற நிலுவையில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி புறவழிச்சாலை, அதேபோல் உளுந்தூர்பேட்டை வெளிவட்ட சாலை போன்ற பணிகளெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்திருக்கின்றோம். புதிதாக வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வாழ்த்துக்களையும், அதே நேரம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான தேவைகளையும் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதேபோல் புதிதாக வந்திருக்கின்ற இந்த விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் பாலிமர், அதேபோல் நியூஸ் தமிழ், அதேபோல் தமிழ் ஜனம் ஆகிய நியூஸ் சேனலுடைய பத்திரிகையாளர் சுதந்திரத்தில் தலையிட்டு இந்த கேபிள்லாம் கட் பண்ணியிருக்கிறதை கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுகவின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதுவாக பத்திரிகை என்பது அரசாங்கத்தினுடைய 4வது தூணாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற 1 மாத காலத்திலேயே இந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் துன்புறுத்துவது, அடக்குமுறை பண்ணுவது, சேனல்களை கட் பண்ணுவது, இன்னும் இந்த யூடியூபர் போன்றவர்களெல்லாம் கைது செய்வது என்பது நிச்சயம் கண்டிக்கக்கூடியது. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். ஆகவே இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆதரவு தருகிறோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றோம். நன்றி.